ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: இந்தியா கொரோனா அவசரகால பயன்பாட்டுக்காக அனுமதியளித்த தடுப்பூசி எது? இந்தியா கொரோனா அவசரகால பயன்பாட்டுக்காக அனுமதியளித்த தடுப்பூசி எது? ஆன்சர் பாருங்கள். கோவிஷீல்டு அப்படிங்கிற இந்த தடுப்பூசிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்போட நிபுணர் குழு பரிந்துரைத்ததின் பேரில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? கோவேக்சின் அப்படிங்கிற இந்த தடுப்பூசிக்கும் இந்த வாரம் ஒப்புதல் கொடுத்துருவாங்க, பயன்பாட்டுக்கு வந்துடும். முதல் கட்டமாக 3 கோடி பேருக்கு இலவசமாக கரோனா தடுப்பூசி அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர், அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஹர்ஷ்வர்தன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 2ஆம் கட்டமாக போடும்போது 27 கோடி பேருக்கு போடுவாங்க. இதை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாநில மின்சார உற்பத்தி திறனை மேம்படுத்த இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? எந்த மாநில மின்சார உற்பத்தி திறனை மேம்படுத்த இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள். அஸ்ஸாம் மாநிலத்துக்காக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, அந்த கடன் அப்படிங்கிறது 231 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? அஸ்ஸாம் மாநிலம் கடன் வாங்க போகுது. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கு. ஓகேங்களா? ஹிமாச்சல பிரதேசம் தோட்டக்கலை விரிவாக்கத்திற்காக 10 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட கடன் கேட்டிருக்கு. அடுத்தது, 14 வயதில் இந்தியாவின் 67வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆன லியோன் என்ற சிறுவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? 14 வயதில் இந்தியாவின் 67வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆன லியோன் அப்படிங்கிற அந்த சிறுவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? ஸோ ஆன்சர் பாருங்கள். அவன் கோவாவை சேர்ந்தவன். ஓகேங்களா? கோவா கீழே இருக்குது. ஸோ கோவாவை சேர்ந்தவன். அடுத்த வினா: எந்த மாநில அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியத்தை அதிகரித்துள்ளது? எந்த மாநில அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியத்தை அதிகரித்துள்ளது? ஆன்சர் பஞ்சாப். ஸோ இந்த மாநில கவர்மெண்ட் தான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது 7500லேருந்து 9400 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏப்ரல் மாதத்துலேருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது எத்தனையாவது முறை? இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இது எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சீனா, ஃப்ரான்ஸ் நிரந்தர உறுப்பினர்கள், இந்த 5 நாடுகளும். ஸோ 10 தற்காலிக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதனுடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியா அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி தொடர்ந்து 8வது முறையாக இப்போ உறுப்பினராக இருக்குது, நிரந்தரமற்ற ஒரு உறுப்பினர். அடுத்தது, ஈரான் அரசு எத்தனை சதவீதம் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது? ஈரான் அரசு எத்தனை சதவீதம் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 20%. ஓகேங்களா? 20%. ஸோ அதாவது ஈரான் அரசோட மற்ற வல்லரசு நாடுகள் இருக்குல்ல, 5 நாடுகள் இருக்குது, 5-6 நாடுகள் இருக்குது, பெரிய நாடுகள். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, 3.7 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு தான் செறிவூட்டணும், வேறு எங்கேயும் அதிகமாக ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் பொருளாதார தடைகளை விளக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ஈரானும் 3.7 அந்த லெவல்லே சரி விட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த பவர் சோர்ஸுக்காக. ஸோ இப்போ எல்லா நாட்டோடையும் ஃபைட் ஆகிடுச்சு, அமெரிக்காவோடையும் ஃபைட் போட்டதால் அதுக்கப்புறம் இப்போ 20% நாங்கள் உயர்த்த போகிறோம். ஏன்னா அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறதா ஒரு ஊடகங்களில் பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க 20% நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் முகமது ரஃபீக் அவர்கள். ஓகேங்களா? முகமது ரஃபீக் அவர்கள். அடுத்த வினா: ஸோ இவர் மத்திய பிரதேசத்தோட 26வது தலைமை நீதிபதி. 26வது தலைமை நீதிபதி. ஸோ இவருக்கு பதவி பிரமாணத்தை
அந்த மாநில ஆளுநராக ஆனந்திபென் பட்டேல் அவர்கள் சூட்டினாங்க. ஓகேங்களா. அடுத்தது தென் பிராந்திய இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். தென் பிராந்தியத்தோட இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தென் பிராந்தியம் அப்படின்னா நம்மளுடைய ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம் கவுண்டிங்கில் வரும். ஸோ இதோட இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா அருண் அவர்கள். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, தமிழகத்தை சேர்ந்தவர். தென் பிராந்திய இராணுவ தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, தென் பிராந்திய இராணுவ தலைமையகம் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 3 மற்றும் 4ஆம் தேதிகளுக்கு வந்து கொடுத்துருப்போம். நாளைக்கு 5ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக வந்துடும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ 1ஆம் தேதி வந்து 2ஆம் தேதி போட்டோம், 2ஆம் தேதி 3ஆம் தேதி போட்டோம், 3ஆம் தேதி 4ஆம் தேதி இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, நாளிலேருந்து பக்காவாக அன்னன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து தேவைப்படும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.